அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் வெற்றியாளர்கள் யார் என்று குறிப்பிடுகிறான். அவர்கள் யார் என்றால், யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்றால் நம் ஒரு பெரிய மலையாகவோ பெரிய காரியமோ பார்க்க தேவையில்லை. நம் சக மனிதர்களிடம், நம் நண்பர்களிடம், நம் குடும்பத்தார்களிடம் நடக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை சுட்டிக்காட்டி, பாவங்களை சுட்டிக்காட்டி நன்மையின் பக்கம் அவர்களை ஆர்வமூட்டினாலே அதுவே நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்குண்டான காரியமாகும். உதாரணமாக, நண்பர்களிடமோ அல்லது நம் குடும்பத்தினரிடமோ அல்லது சக மனிதர்களிடமோ நாம் பழகும்போது அவர்கள் புகைப்பிடிப்பதோ அல்லது மது அருந்துவதோ இதுபோன்று பாவமான காரியங்களை செய்யும்போது அதனை நாம் சுட்டிக்காட்டி, இது அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்புக்குரிய காரியமாகும், இது பாவத்திற்குரிய காரியமாகும், இது குற்றத்திற்குரிய தண்டனைக்குரிய காரியமாகும் என்று நாம் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மையின் பக்கம் ஆர்வம் மூட்டினாலே அவர்களை அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது போதுமானதாக இருக்கும். உதாரணத்திற்கு, நம் நண்பர்கள் சில பேர் இருப்பார்கள். ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகும்போது அதில் ஒருவர் மட்டும் மது அருந்த மாட்டார், மற்ற அனைவரும் மது அருந்துவார்கள். அவரை பற்றி அவர்கள் பெருமையாக பேசுவார்கள். இவன் என் கூட எவ்வளோ நாள் வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இவன் தம் அடிக்க மாட்டான், இவன் குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுவாங்க. இதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அதாவது ஒரு மூமின் எந்த ஒரு பாவமான காரியத்திலும் ஈடுபட மாட்டான். எங்கே அல்லாஹ்விற்கு மாற்றமான, அல்லாஹ்விற்கு முரணான, அல்லாஹ் தடுத்த காரியங்கள் நடக்கின்றதோ அங்கே ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக குறிப்பிடுகிறான். அப்படி இருக்க மாட்டான் அல்லாஹ் ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்தால் அப்போ அவன் யார்? மூமினுக்கு எதிர்ப்பதம் என்ன? அதை அவன் சற்று சிந்திக்க வேண்டும். ஆகையால் இது போன்ற பாவங்களை விட்டு நாம் விலகி நம் நண்பர்களையும் சக மனிதர்களையும் நாம் தடுத்து மூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இந்த அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.